உங்கள் சகியின் வணக்கம். நாம் பந்தயத்தில் ஓடலை, ஆனால் வாழ்க்கையில் பந்தயத்தை விட மிக மிக வேகமாக ஓடுறோம். அந்த ஓட்டத்துக்கு இடையில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறோம். ஆமாங்க, நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன அடிப்படையான விஷயங்களோ அந்த எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடுறோம். அதை பற்றி யோசிக்க கூட நமக்கு டைம் இல்லை. இன்றைக்கி உலக மனிதநேய நாள், அதாவது மனிதாபிமான நாள். மனித நேயத்துக்காக பாடுபட்டு தன்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தன்னையுமே இழந்த பல பொதுநலவாதிகளை நினைக்க வேண்டிய நாள். அவங்கள நினச்சி பார்த்தா மட்டும் பத்தாது. இன்றைய நாளில் மனிதநேயமே இல்லாத இன்றைய காலத்தில் மனித நேயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். தினம் தினம் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது, கொலையும் கொள்ளையுமா. அதுலேயும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்படுற பெண்கள் மற்றும் குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இது கவலைப்பட வேண்டிய, நம்ம வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயங்க. இந்த தப்பு பண்ணுறவன் வேற்று உலகத்துலேருந்தோ வானத்துலேருந்தோ குதிக்கலை. நம்ம பெண்ணெண்ணத்தால் பெற்றெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மனுஷன்தானே. அவனுக்கு மனித நேயமே இல்லை. சக மனுஷியாக ஏன் பார்க்காம தன்னோட காமப்பசிக்கு உணவாக பார்க்கணும்? இந்த இடத்துல நாம் என்ன தப்பு பண்ணுறோம்? பெண்ணால் இந்த உலகத்துக்கு வந்து இன்னொரு பெண்ணை எப்படி அவனால் கெடுக்க முடியுது, எப்படி கொல்ல முடியுது? இந்த குற்றங்கள் எல்லாம் ஏன் நடக்குது? வயிற்று பசிக்காகவும் உடல் பசிக்காகவும் தானே. இந்த வயிற்று பசியும் உடல் பசியும் உணர்ச்சிகள் தானேங்க. இந்த உணர்ச்சிகளை கூடவா நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது? இல்லை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவனை நாம் மனுஷனாக தான் ஏற்றுக்க முடியுமா? உணர்ச்சிகள் எதுக்கு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்? அதுவும் தனிப்பட்ட மனுஷனோட எல்லை தாண்டிய உணர்ச்சிகள் ஏன் மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்? இந்த தனிப்பட்ட எல்லை தாண்டிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சுய ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கமின்மை தான் இந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது. நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை. ஆண்களிலும் தேவதைகள் உண்டு. அவங்க ஆண் தேவதைகள். சில ஆண்கள் பண்ணுற தப்பால் நாம் நல்லவங்களையும் பார்த்து பயப்படக்கூடிய நிலைமை வந்துடும்னு தோணுது. இதெல்லாம் எதனால்? மனித நேயம் இல்லாமல் போனதால தானே. மனித நேயம் இல்லாத உலகத்தில் தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் எவ்வளவு தான் வளர்ந்தாலும் அது மனுஷங்க வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத இடம்தாங்க. இந்த தொழில்நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் எவ்வளவோ நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். படிப்புக்கும் வேலைக்கும் இன்னும் எவ்வளவோ நல்ல நல்ல வாய்ப்புகளுக்காக பயன்படுத்திக்கலாம். இதை விட்டுட்டு மனித நேயம் இல்லாமல் போனதால் மட்டும்தான் சில பேர் இதில் உள்ள கெட்ட விஷயங்களை பார்த்துட்டு கேட்டுட்டு தன்னோட உணர்ச்சிகளை கூட கட்டுக்கடங்காத நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுலேயும் இந்த காம இச்சைகளை தூண்டுற வயசுக்கு மீறின விஷயங்களையும் பார்த்து கேட்டு தன்னோட காம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. எதுவுமே எல்லை தாண்டி போயிடுச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது. காற்றாற்று வெள்ளம் போல. உலக மனிதநேய நாளான இன்னைக்கு நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் நம்ம குழந்தைங்க இங்கே வாழணும். அதுவும் பாதுகாப்பாக வாழணும், மனித நேயத்தோடு வாழணும். பாதுகாப்பான வாழ்க்கைன்றது மனித நேயத்தால் மட்டும்தான் சாத்தியம்.